ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோக் கேபிள் எதுக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதோட யூசேஜ் என்ன, இதுக்கு முன்னாடி யூஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் அது எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்கேஸ் நம்ம வந்து பைக் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகுது, கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து செல்ஃப் மூலியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் ஆகவே வண்டி திணறுதுன்ற பட்சத்தில் சோக் கேபிள் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா டக்குன்னு ஸ்டார்ட்ன்றதாகும். என் பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற படமுமே டேரெக்ஷனில் இங்கே போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் சோக் கேபிள் இப்படி இழுத்து பிடிக்கணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க கைஸ். அண்ட் தென் நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஏரியாவில் இந்த இடத்துல இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும், சோக் கேபிள் இப்படி ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அண்ட் மோஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண திணறப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டார்ட்ன்ற பண்ணிக்கிறலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, வண்டி அடைச்சு ஓடுது, நல்லா ஆக்சலரேஷன் நீங்கள் ரைஸ் பண்ணணும், ஆக்சலரேட் இவ்வளோ ரைஸ்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த சோக் கேபிள் இழுத்து பிடிச்சாலே ஒரு 3000 to 4000 RPMல வண்டி அப்படியே இருக்கும். இதை பற்றின மோர் டீட்டெயில் உள்ள கார்பரேட்டர் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி